கொத்தடிமைகளுக்கு 200 ரூபாய் தருவதை திமுக நிறுத்தப் போவதாக தகவல். காலை முதலே கொத்தடிமைகள் கதறல். திடீர்னு 200 நிறுத்தினா எப்படிங்க நாங்க ஸ்டாலினுக்கு எவ்வளவு முட்டு தர்றோம்? இதுதான் அநியாயம்ங்க. ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? ஏன் முதலமைச்சர் ஆகட்டும் திருமாவளவன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த தகுதி இல்லையா திருமாவளவனுக்கு? இங்க பேசிக்கிட்டு இருக்கா இல்ல, அவர் எந்த இடத்துக்கு துணை முதலமைச்சருங்கிற கோரிக்கை என்ன கோரிக்கை? அது ரொம்ப அற்பமா இருந்தது. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். எனக்கு புரியல, என்ன துணை முதலமைச்சர் என்ன? அது என்ன அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்? அது கூட்டணி ஆட்சிங்கிறது கரெக்ட். துணை முதலமைச்சர் எந்த விதத்துல நீங்க அதை நியாயப்படுத்தி சொல்லுங்க. ஏன் திருமாவளவன் முதலமைச்சர் கேண்டிடேட்ஸுக்கே தகுதி இல்லாதவன்? பீடி பண்டலையே பாக்குறானையா, தூக்கிட்டு ஓடிடுவானோ? டிஎம்கேல இருந்து மாசம் உங்க வீட்டுக்காரிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே, போதுமா? 1000 எந்த மூளைக்குடா பத்தும் ரோப்பா தலையின 10,000 கொடுக்க சொல்றா வெங்காயம். வழக்கம் போல அடுத்து நம்ம முதல்வர் யாருன்னு பார்த்தா நம்ம உதயநிதி அவர்கள் தான். தலைவரே சொல்லு சேகரே. அடுத்த முதல்வர் உதயநிதினா அப்ப நாங்களும் என்ன தலைவரே பண்றது? எவ்வளவு உழைச்சிருக்கோம் கட்சிக்காக, இத்தனை டைம் அமைச்சரா இருந்திருக்கேன், எங்கெல்லாம் முதல்வரா போட்டாருன்னு தலைவரே. சுத்தம் மூடிட்டு அந்த இடத்துல நிக்கணும், புரியுதா? நீங்க எல்லாம் கடைசி வரைக்கும் அமைச்சர் வரையும் தான் வர முடியும். முதல்வர் பதவி எங்க வாரிசு தான். பாப்போம், ஒரு 150 வருஷத்துக்கு அப்புறம் பாப்போம். நம்ம தம்பி எல்லாம் கேட்டீங்க, நம்ம அடுத்த முதல்வர் உதயநிதி தான். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அடேங்க அப்பா, வரவும் போறவங்க ஏறி அடிச்சுட்டு போறது தமிழ்நாடு பொட்ட கொஞ்சம் நிறுத்திங்களா? என்ன நினைச்சிருக்கியா? 75 வருஷம் இந்த கட்சி 75 வருஷமா நடத்திருக்கோம். இந்த பன்னாடு நாய்க்கு 10 நாளைக்கு சோத்து போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும். ஏக்கண்ணா அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு வாரத்துக்கு சோத்துட்டு ஓடி போறியா? என்னடாச்சுன்னா ஒரு உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருக்க போதைப் பொருளை மட்டும் நிறுத்தக்கூடாது, திமுகவிற்கு ஓட்டு போடுவதையும் நிறுத்த வேண்டும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. தலித்துகளுக்கு ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறாருன்னு சொல்றது நீங்க தான், மறுபடியும் ஆட்சியை பிடிக்குன்னு சொல்றது நீங்க தான். ஆட்சியை பிடிச்சு என்ன பிரயோஜனம்? நல்ல நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நக்கீரனுக்கு சரியான கேள்வி கேக்குறீங்க. ஏன்பா அப்படி அப்படின்னு எங்களுக்கு அந்த திருடனை விட இந்த திருடன் ஓகேன்னு வருது. இந்த திருடன் ஓகேன்னு வருது. இந்த திருடன் ஓகேன்னு வருது, வேற வழி இல்லாம. ஆனா நான் ஓப்பனா சொல்றேன் பிறகு, அவர் கீழே இருக்கிறாங்க பாருங்க, ஒரு சில அமைச்சர்கள் சாதி வெறி முடிச்சிருக்கிறாங்க. நான் பேரோட சொல்ல முடியுங்க. ரெட்டியாரெல்லாம் எதுக்கு பேக் விடாக்கணும்? ரெட்டியாரெல்லாம் பூரா ஹோட்டல் வச்சிருக்கீங்க, நல்லா சம்பாதிக்கிறது. நாங்க வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டு இங்கே அவருக்கு முதலாளி எங்களை அழைச்சிட்டு வந்தது. எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட் மேல தாண்டக்கூடாது. பேரே சொல்லிருக்கு, பேர் சொல்ல என்ன கட்சி விட்டு தூக்கிடுவாங்க பிரதர். ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. வாங்கி தந்த ஓட்டு வேஸ்ட் தான் மக்களுக்கு காட்டு. Bye 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 Stalin. Hey bye 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 Stalin. Hey bye 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 Stalin. நடிக்காதே நீ நல்லவன் போல நடிக்காதே. விடியாதே நீ இருக்கிற வரைக்கும் விடியாதே. கிடைக்காதே இனி ஓட்டே உனக்கு கிடைக்காதே. முடியாது திரும்ப ஆட்சிக்கு வரவே முடியாது.